எப்படிம்மா சும்மா இருக்க சொல்ற? அவன் என்ன சொல்றான்? எங்க போட்டு தொலைச்சானா? மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. என்னடா பண்ண? மா சும்மா இருமா. நீக்கேம் தெரியுது ஜனனி, விடு நீ. டேய், என்னடா பண்ணிட்டு வந்த நீ? வாய் திறந்து பேசுடா. மா கொஞ்சம் இருமா. எல்லாம் உன்னைய சொல்லணும். உங்க அப்பன் பொறுப்பு இல்லாதவனு தெரியாம கழுத்து நீட்டின பாவத்துக்கு என்ன நடு தெருவுல நிக்க வச்சுட்டான். உங்க அப்பனை மாதிரிதான் இவனும் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு உனக்கு தெரியும்ல. இவனை இப்படியே நம்பிட்டு இருந்த என் நிலைமைதான் உனக்கும். நாளைக்கு உன் நிலைமைதான் நீ பிட்டக்கி. செப்பிந்தி வினவே, இவன் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டான். உன்னை தவிக்க விட்டுட்டு போயிடுவான். போதுமா, நீ இப்ப தேவலாம் பேசிட்டு இருக்கமா. நிறுத்து ஜனனி, இவன் பின்னாடியே போ. உன்னையும் ஒரு நாள் தொலைச்சிட்டு வந்து இதே மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். டேய், இவளுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சேனா இவளை விட்டுட்டு போயிடு. அதான் இவளுக்கு பண்ற பெரிய நல்லது. போயிடுறா, தயவு செஞ்சு. எங்க வாழ்க்கையில திரும்ப வராதடா. அப்படியே போயிடு ப்ளீஸ். மா போதுமா, நீ போ, எங்களுக்கு தெரியும். எப்படியோ போ. டேய், அம்மா ஏதோ தெரியாம பேசுறாங்கடா. டேய் டேய், அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இதுக்கடா இப்ப திடீர்னு இப்படி பண்ற? நில்றா. டேய் நில்லுன்றல. நான் ஏதாவது உன்னை சொன்னேனா? நில்லுடா ப்ளீஸ். உங்க லைஃப்ல நான் இருக்கிறது தானே உங்க எல்லாருக்கும் பாரமா இருக்கு. இனி நான் இருக்க மாட்டேன். இல்லடா, உங்களுக்கு தேவையான காசை நான் எப்படியோ சம்பாரிச்சது வந்து கொட்டுறேன். இனி என் ஆசை வேணாம், என் பிஸ்னஸ் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். நான் எப்படியோ ஏதோ ஒரு வேலைக்கு போய் உங்களுக்கு காசு எடுத்து வந்து கொட்டிடுறேன். ஒரு நிமிஷம் என்னை விட்டுருங்க. அட்லீஸ்ட் நான் இல்லைனா வச்சு நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க. டேய் ப்ளீஸ் டா, சொல்றத கேளுடா. அதான் கரெக்டா இருக்கும். நான் போறேன். ஒரு நிமிஷம் நில்லுடா. டேய், இப்ப நீ போனா அப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. டேய் நில்றா. டேய்